தொடர் மழையால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதிகளில் உள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு கூட வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. குளம் போல் தேங்கியுள்ள மழை நீரால் மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு கூட வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். குளம் போல் தேங்கிய மழை நீரில் விஷ ஜந்துக்கள் தென்படுவதாக அச்சம் தெரிவித்த மக்கள் மழை நீரை அகற்ற பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். மழை பெய்ஞ்சு தண்ணி வந்ததுலேருந்து இப்போ 2 வாரமாகவே எங்களுக்கு தண்ணி வடியவே இல்லை. இதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்காங்க. இதுக்கு நிரந்தரமான வடிகால் நீர் தேவைப்படுது எங்களுக்கு. இதனால் மக்கள் வெளியில் வர முடியல, ஒரு கடைக்கு எங்கேயும் போக முடியல, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கூட போக முடிய மாட்டேங்கி, காய்ச்சல் தலைவலியாக இருக்குது. இதில் பாம்பு பூச்சி எல்லாமே நடமாடுது, வெளியில் வர முடியல. மாப்பிள்ளையூரணி KVK சாமி நகர் மேற்கு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கும் மக்கள் மழை நீரில் கழிவு நீரும் கலந்துள்ளதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தனர். எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இதில் 33 வருஷமாக நாங்கள் இருக்கோம். மழை வர்ற நேரம்லாம் வெள்ளம் வரதான் செய்யுது. ஆனால் MLA அமைச்சர் எல்லாரும் கலெக்டர் எல்லாரும் பார்க்காங்க. ஆனால் எந்த ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் எல்லாட்டையும் சொல்லி இந்த பகுதியில் உள்ள நாங்களே கூலி வேலை பார்க்குற 1000 ரூபாய் கொடுத்து மண்ணடிச்சு போட்டிருக்கோம். அப்போ நாங்களே மண்ணடிச்சு போடும்போது இந்த அரசாங்கம் எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணலாம்? இதுக்கு எங்களுக்கு வடிகால் அமைச்சு நிரந்தர தீர்வு வேணும். ஒரு பால் வாங்க போக முடியல, கடைக்கு போக முடியல, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. நாங்கள் ஆடு மாடெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். அதெல்லாம் செத்து போய் தண்ணிக்குள்ளே மிதக்கு, அதுக்கு பூச்சி புழுலாம் வருது. ஒரு எதுவுமே செய்ய மாட்டேங்குது. அந்த தண்ணி எங்களால் பிடிக்க போக முடியாத நிலைமையெல்லாம் இருக்கிறோம். பஞ்சாயத்து ஆஃபீஸில் எத்தனை தடவை மனு கொடுத்தாச்சு, அவங்க எட்டியும் பார்க்கல. எங்களுக்கு நிரந்தர தீர்வாக வடிகால், ரோடு, இந்த தெருவிளக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். 6 மணிக்கு மேலே வெளியிலே போக முடியாது. இருட்டில் பாம்பு வருது, பூச்சி வருது, கடிச்சு போடும். இதெல்லாம் நாங்கள் பயந்து தான் சின்ன பிள்ளைகளை கூட வெளியே அனுப்பல 6 மணிக்கு மேலே. இதெல்லாம் பார்த்து பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. டிட்வா புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் திருச்செந்தூரில் கடல் 100 அடி உள்வாங்கியதால் பக்தர்கள் அச்சமடைந்து கடலில் நீராடுவதை தவிர்த்தனர். பாறைகள் வெளியே தெரிந்து கடல் அலைகள் இன்றி ஏதோ குளம் போல் காட்சியளித்தது. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பேருந்து நிலையம், ரயிலடி, காந்தி தினசரி சந்தை, விநாயகர் கோவில் உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களை மழை நீர் சூழ்ந்தது. நகரின் பிரதான சாலைகளில் குளம் போல் மழை நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தேங்கியுள்ள மழை நீரை அகற்றுவதில் நகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.